சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஜீவா. அவங்க இங்க வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பிளானோட இருக்கணும். அவனுங்க வரட்டும். இந்த முறை அவனுங்கள கையும் களமா பிடிக்கணும். அப்பதான் அவனுங்களை அனுப்புனதை யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஜீவா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அப்பா தான் அந்த ரவுடிங்களை அனுப்பியிருக்கணும். அது மட்டும் இல்ல, அவரும் தான் இங்க வந்திருக்காரு. மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிருந்தாருல, எல்லாம் அவரை கண்டுபிடிக்க மாட்டோங்கிற தைரியத்தினாலதான். அப்படி எங்க அப்பா மட்டும் வந்திருந்தாருன்னா அவரு வசமா மாட்ட போறாரு. அவரை என் கையாலே புடிச்சு கொடுப்பேன். பாத்தியா இந்து, நம்மள மாதிரி அவனும் அருவி தான் தேடிட்டு இருக்கான். நல்ல வேலை, இது வரைக்கும் அருவி அவனால கண்டுபிடிக்கவே முடியல. நல்ல வேலை, அருவிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்ப அருவி அப்படி எங்க தான் கொண்டு போயிருப்பாங்க? தெரியல இந்து. அக்கா, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் அருவிக்கு ஆபத்து தான். அவன் அருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நாம கண்டுபிடிச்சாகணும். சரியா? வா போய் பார்க்கலாம். வாங்க. எங்கேயும் இல்லையா? எங்க போயிருப்பாங்க? அக்கா, அங்க பாருங்க. டேய், இந்த ரூம்ல யாரும் இல்ல. பக்கத்து ரூம்ல போய் பார்க்கலாம். வா. நாராயணமூர்த்தி அவன் ஆளுங்களும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ஐயோ, ஒருவேளை அருவி அங்க இருக்கலாம். வாங்க போலாம். வா. இல்ல, இங்க பார்க்கலாம். வா வா வாங்க, உள்ள வாங்க. கதவு சாத்துங்க. அருவி, என்ன நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்படின்னா அருவி அந்த ரூம்ல இருந்து மாத்தினது நீங்க தானா? ஆமாக்கா, அருவியக்காவை அடிச்ச ரவுடிங்க இங்கேயும் தேடி வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நாங்க இந்த ரூம் மாத்திட்டோம். எல்லாம் சைலஜாவோட ஏற்பாடுதான். நல்ல வேலை செஞ்ச சைலஜா. நீயும் வராம இருந்திருந்தா ஜீவாக்கும் வெண்ணிலாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்திருப்பாங்க. பாவம், அருவிக்கு மட்டும் எதனால இப்படி அடுக்கடுக்க பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அக்கா, ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் ஆபத்து வரும்போது அருவி முன்னால நின்னு அவ உயிரை பணையம் வச்சு நம்மளெல்லாம் காப்பாத்திருக்கா. இன்னைக்கு அவளுக்கே ஆபத்து வந்திருக்கே. இங்க பாருங்க, அவளுக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவளை காப்பாத்தணும். சரியா? வெண்ணிலா, அருவி இப்படி சுயநினைவே இல்லாம படுத்திருக்கிறத பார்த்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அருவிக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல. அக்கா, அருவி அக்காக்கு எதுவும் ஆகாது. அவங்க கண்டிப்பா கண் முழிச்சிருவாங்க. அவங்களோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க தைரியமா இருங்க. இங்க பாருங்க, இதுக்கு மேலயும் இந்த ரவுடிங்களுக்காக நம்ம பயப்படுறதுல அர்த்தமே கிடையாது. நம்ம தான் இங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அவங்க வந்தாங்கன்னா நம்ம விடவே கூடாது. அவங்கள கையும் களவுமா நம்ம புடிச்சே ஆகணும். இங்க பாருங்க, அவங்கள எப்படியாச்சும் நம்ம புடிச்சே ஆகணும். அது எங்க அப்பாவா இருந்தாலும் அவரையும் நான் விடவே மாட்டேன். இப்பவே அவரை பிடிச்சு வீட்டுல எல்லாரும் முன்னாடி அவரை நிறுத்தியே தீருவேன். டேய், நம்ம ஒன்னா சேர்ந்து தேடி பார்க்கறதுல பிரயோஜனம் இல்ல. 2 பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க. டேய், நீங்க 2 பேரும் இந்த பக்கம் போங்க. ஓகே, வா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீங்க 2 பேரும் அருவியை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் இல்லாம ரூமையும் மாத்திருக்கீங்களா? ரூமை மாத்திட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதா? இந்த நாராயணமூர்த்தி கிட்டேயே உங்க வேலையை காட்டுறீங்களா? விட மாட்டேன், அருவியை கொன்னே தீருவேன்.
நல்ல ஐடியா சரி சரி வாங்க 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 நம்ம நம்ம போலாம் வாங்க 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 மெதுவா மெதுவா போங்க 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 அப்படி போடு. அவங்களே எனக்கு வழியை விட்டுட்டு போயிட்டாங்க. இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நேரா போய் அருவி கதையை முடிச்சிட வேண்டியதுதான். எனக்கு பெரிய தலைவலியா இருக்கிறதே நீதாண்டி. என்னைய என் தம்பி குடும்பத்துல காட்டி கொடுக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கல நீ. இப்ப என் கையால நீ உயிருக்கு போராடி சாக போராடி. சாகுடி. சாவுடி சாவுடி. சாவுடி சாவுடி சாவு. டேய், யார்ரா நீ? நீ நாராயணமூர்த்தி தானே? இவ்ளோ நேரம் நாங்க உனக்காக தான் காத்துட்டு இருந்தோம். சரியா நாங்க நினைச்ச மாதிரி வந்து மாட்டிட்ட பாத்தியா? இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கா மாஸ்க் கழட்டு. கழட்டா. பா, நீங்க தானே எனக்கு நல்லா தெரியும். மாஸ்க கேட்டுங்கப்பா. இங்க பாருங்க மாமா, நீங்க தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. மாஸ்க கழட்டிட்டு செஞ்ச தப்பு ஒத்துக்கோங்க. எங்களுக்காக இல்லனாலும் இதோ உங்க மகனுக்காக ஒத்துக்கோங்க. இல்லனா உங்க மகனே உங்களை கேவலமா நினைப்பான். பெத்த மக மருமக கிட்ட அப்புறம் ரொம்ப அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும். மாஸ்க கேட்டுங்கப்பா. ஏய் ஜீவா, விடாத. ஏய், ஜீவா, 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 விடாத. மாஸ்க கேட்டுங்கப்பா.